இப்ப கடைசியா என்னதான் சொல்றீங்க? கடைசியா முதல்லையோ எப்பவும் ஒரே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நேரம் உனக்கு சொல்லணும்னு தெரியல. காது சரி கேட்கல போல. ஈயத்தை காய்ச்சி காத்துக்குள்ள ஊத்தணும், அப்பதான் நல்லா கேட்கும். ஆமா ஆமா, ஊத்துவிய. இப்ப என்னதான் சொல்லுவிய? பொங்க வைக்க கோயிலுக்கு போறமா இல்லையா? உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்காடி? எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியாதா? இல்ல உனக்கு செவிடா? சரியான கிறுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த பாரு செல்வி, இந்த அதட்டல் உருட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, ஏன்ட காட்டாத. இதுக்கெல்லாம் பயந்து நடுங்கிற ஆளு நான் கிடையாது. கோயிலு கொண்டாட்டலாம் காடு கரைஞ்சு நல்ல விளைஞ்சு கை தூட்டாவட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். பொட்டச்சி சொல்லுது இந்த வீட்ல ஒரு மரியாதை இல்ல. மதிக்கிற மாதிரி கேட்கற மாதிரி ஏதாவது சொன்னா கேட்கலாம். நீ சொல்றதுக்கெல்லாம் நம்ம மண்டையாட்டிட்டு பொண்ணு செடி மாதிரி உட்கார முடியுமா? பக்கத்து வீட்ல இருந்து வந்த நாரியத்தை கழுதுங்கிறதுனாலதானே இப்படி என்னை எடுத்து பேசுதியே. ஆமாடி ஆமா. இப்ப என்ன உங்க ஆத்தா வீட்டுல ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருந்த பெரிய சீமா பரம்பரை நாய பேசாம கிளைய. இந்த பாருங்க, ஆத்தா கீட்டான மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் சரியா வராது சொல்லிவிட்டேன். நானும் திரும்ப பேச வேண்டி வரும். நான் மட்டும் ஆத்தாக்கு பிறக்கல, நீங்களும் ஆத்தாவுக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஓ, நான் பேசுனா நீ திருப்பி பேசுவியா? பேசுடி பேசி பாரு. 32 பள்ளி உடைச்சு உன் கையில கொடுக்குறேன். எங்க உடைங்க பாப்பா. நீங்க உடைக்கிற வரைக்கும் என் கையில புளிங்க பறிச்சிட்டு இருக்குமா? ஐயோ, யாராவது வாங்களே. இந்த படுபாவி என்ன கொல்லுதானே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. அம்மா, ஐயா விடு. டேய் உன் கையை எடு. உன் கறி வச்ச கையை என்னைக்கு என் முடியில வச்சியோ அன்னைக்கே என் முடி 4 முடியா மாறிட்டேன். எல்லாரும் 4 முடின்னு என்ன கூப்பிடுறாங்க. என்னடா கிண்டல் பண்றாங்க. உன் கறி கையை எடு. முடி ஏற்கனவே குட்டிக்கிட்டு இருக்கு. நான் துருமனே வச்சுக்கோங்க. பெருமாளே, கையெடுப்பா பொம்பளை பிள்ளை மேல. இது என்ன பழக்கம் பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறது? வாங்க பாத்தீங்களா இந்த மனுஷனுக்கு கழுத்து கொடுத்துட்டு நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பாடுபடுத்துறாரு? கட்டண பொண்டாட்டியை யாராவது அடிப்பாங்களாப்பா? இப்படி கை நீட்டி அடிக்க தப்பு இல்ல, அவளும் மனுஷி தானே. எதுவா இருந்தாலும் பெருமாளே வாயிட்டு தான் பேசணும். கைட்டு பேச ஆரம்பிச்சா எப்படி? கை வளர்த்தமே வச்சது சட்டம் ஆயிடாது. இந்த பாருப்பா பெருமாளே, பொம்பளை அடிக்கிறது கெட்டிக்காரத்தனம் கிடையாது. பேச்சு பிடிக்கலையா எஞ்சி வெளியே போக வேண்டியதானே. அதுக்கு அவ முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்க. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கோவத்துல அவ திருப்பி ஒண்ணு அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோ. யாரு கேவலம்? உனக்கு தானே கேவலம். என்னப்பா, நேத்து தான் டீ கடையில சொல்லிக்கிட்டு இருந்தேன், பெருமாள் குடும்பம் நடத்துற மாதிரி எல்லாரும் குடும்பம் நடத்தணும், வீட்டு சத்தா வெளியே கேட்காது, பெருமாள் மாதிரி யாரு உண்டு அப்படின்னு. அத இன்னைக்கு காலையில இப்ப பொய்ய நாக்கிட்டியாப்பா. சரி செல்வி அழாத. எப்பா இதுக்கப்புறமாவது வீட்டு சத்தம் வெளியே கேட்காதப்ப நடந்துக்கோங்கப்பா. பெருமாளே, சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிடலன்னு சோத்த வச்சு சாப்பிடு. வயிறுக்கு குறைஞ்சாலும் கோவம் வரும் ஆம்பளைக்கு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வா. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கப்பா, சண்டை போடாதீங்க. செல்வி, ஒரு காப்பி வச்சு குடி, கொஞ்ச நேரம் படுத்து ஏந்தி, அப்பதான் கொஞ்சம் மனசு லேசா இருக்கும். எதுன்னு கூப்பிடுன்னு நாங்க போயிட்டு வரோம். சரி அத்தாச்சி. அப்பா எங்க போறீங்க? புஞ்சிக்கு போறேன் மக்கா. எந்த புஞ்சிக்குப்பா? எல்ல புஞ்சிக்கு கண்ணா. தரிசு கேட்டுக்கா? ஆமா. அப்பா அந்த குயில் இருக்கும்ல? குயில் மட்டுமா? குயில் மாதிரியே கூவுற செம்போத்தும் இருக்கும், கொக்கு இருக்கும், மைனா இருக்கும், குருவி இருக்கும். அப்ப பொன்வண்டு இருக்குமா? இருக்குமா. அப்பா நானும் உங்க கூட வரட்டா? அவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியாதுமா. நான் நடந்துருவேன். சரி வா. அப்பாவும் அவளும் எங்க போறிய? புஞ்சைக்கு போறேன்னு நானும் கூட வரேன்னு அதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வெயிலே இல்ல. போயிட்டு வாங்க. அப்பா நானே நடந்து வந்துருவேன். நீ எதுக்கு என்ன தூக்கி இருக்க? நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்லம்மா, இங்க இருந்து ரொம்ப தூரம் உன்னால நடக்க முடியாது. அப்பா தூக்கிக்கிடுத புஞ்ச கிட்ட வந்தோடனே கீழே இறக்கி விடுதே, சரியா? சரிப்பா. அப்பா மஞ்சனத்தி மரம் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, ஆனா நல்ல மரம் இல்ல. ஏன்பா? அது மண்ணோட சத்தை உறிஞ்சுக்கிடுமா, காத்தோட ஈரப்பதத்தையும் உறிஞ்சிரும். மனுஷருக்கு நல்ல காத்த வரவே விடாது. ஆனா மஞ்சனி மரத்துல பூ நல்லா மணக்கும்லப்பா? ஆமாமா. ஏன் தெரியலையே. அப்பா நீ அப்பா தானே, உனக்கு எல்லாம் தெரியும்லப்பா? எனக்கு எப்படிமா தெரியும்? இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லம்மா. சரிப்பா, வெள்ளை மைனானே ஒரு மைனா இருக்கா? ஆமாம்மா. அப்பா புது சட்டை எப்ப எடுத்து தருவ? ஏண்டா? இல்லப்பா, சட்டை கிழிஞ்சு போச்சு. நல்ல சட்டை பாவடை ஒண்ணும் இல்ல. என் கூட படிக்கிற பொண்ணு அந்த குரங்கு இருக்கல்ல, அவ சொல்லுதா அவளுக்கு நல்ல பூ போட்ட பாலிஸ்டர் பாவடை இருக்கா. நீங்க எனக்கு எடுத்தே தர மாட்டீங்களா? அப்படி இல்லல்லப்பா, எடுத்து கொடுப்பீங்கல்ல? எப்பப்பா எடுத்து கொடுப்பீங்க? எடுத்துருவோம் தங்கம்.
இந்த நீ எண்ணி ஒரு வாரத்துல நல்ல பூ போட்ட நல்ல கலர்ல பாலிஸ்டர் பாவாடை சட்டை 2-3 எடுத்தாரே அப்பா. ஐ அப்பானா அப்பாதான், என் அப்பா தங்க அப்பா. என்ன பண்ண, இவட்ட எடுத்துருவோன்னு சொல்லிட்டோம். எப்படி பணத்துக்கு எங்க போறது? விளைஞ்ச வெள்ளாமையில நகையை திருப்பி கடன் அடைக்கவா, வீட்டு செலவுக்கு கொடுக்கவா, கடைக்காரனுக்கு கொடுக்கவா, இல்ல அப்பா ஆ சொல்லுமா. மரம் அசையுமா? ஆ காத்தடிச்சா அங்கிட்ட இங்கிட்ட அசையும், மரம் அசையாது, இலைதான் அசையும். அப்ப மரம் ஓடுமா? ஓடுமா? யார் சொன்னா? மரம் எப்படிமா ஓடும்? அப்பா உனக்கு தெரியாதா? மரம் ஓடுமாப்பா. யார் சொன்னா? அது எப்படி மரம் ஓடும்? அப்பா மேல தெருவுல இருந்து என் கூட படிக்கான்ல, அவன் பாசு பையன் தான் சொன்னான். அவன் சொன்னா நிஜமாதான் இருக்கும். என்ன சொன்னா? மரம் ஓடும்னு. அது எப்படிமா ஓடும்? இல்லப்பா மரம் ஓடுமா, அவன் பாத்திருக்கானா. மரம் பின்னாலேயே ஓடுமா, சுத்திக்கிட்டே ஓடுமா. அவன் ஏதோ உன்கிட்ட போய் சொல்லியிருக்காமா, அதெல்லாம் நம்பாத. ஐயே அப்பா உனக்கு தான் ஒண்ணும் தெரியல, மரம் ஓடும். என்னம்மா சொல்ற? வாசு மாமா வீட்டாளுங்க கூட கொல்லசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட வேன்ல போனானா. வேனு வேக வேகமா போகுமா, பாட்டு படிக்கிட்டே போகுமா. வேன்ல உட்காந்துக்கிட்டு அவன் பாத்துக்கிட்டே போனானா. மரம் சுத்திக்கிட்டே பின்னால ஓடிச்சான். அவன் போய் சொல்ல மாட்டான்ப்பா, நெசமாதான் இருக்கும். மரம் ஓடும்ல. என்னப்பா? ஓடுற வேன்ல உட்காந்து பார்த்தா மரம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். நெசந்தான். அப்பா அப்பா என்னம்மா? அப்பா நானும் மரம் ஓடுறத பார்க்கணும், முடியுமாப்பா? ஓடுற வேன்ல உட்காந்துட்டு ஹாயா பாட்டு கேட்டுக்கிட்டு ஓடுற மரத்தை நம்மளும் பார்க்கணும். என்ன பதில் சொல்ல? எப்படி சொல்ல? பண பிரச்சனை ஆளு நாயா ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டை 10 நாளா நரகமாக்கி இருக்கு. மகளை பார்த்தா அந்தி வெயிலோட தங்க மின்னலா கண்ணுல ஒளி. ஆர்வமா ஆசையா கேக்கா. என்ன பதில் சொல்ல அவளுக்கு? என்ன பதில சொல்ல? என்னோட ஒரே மக, எங்க அம்மா ஆசையும் கனவையும் பூசி பூசி வளர்த்த பாச மக. அவ கனவை வெகுளித்தனமான சின்ன ஆசைய எப்படி நசுக்கி எரிய? என்ன சொல்ல? பாப்போமா பாப்போம். அப்பா நம்மளால முடியாதுல்ல, அவன் பணக்காரன் பாக்கா, நம்ம எப்படி போக முடியும்? ஆமாமா, ஆனாலும் அப்பா தலையை அடகு வச்சாவது உனக்கு எப்படியாவது வேன்ல கூட்டு போக முடியுமான்னு பாக்குறேன். ஏன்பா நகை அடகு வச்சா யாராவது வாங்கிக்கிட்டு காசு கொடுப்பாங்க, தலை அடகு வச்சா யார் வாங்குவாங்க? உனக்கு இது கூட தெரியல. இல்லம்மா, எனக்கு தெரியும். தலையை அடகு வச்சா வாங்க மாட்டாங்க, ஆனா எள்ளு வெள்ளாமை அடகு வச்சா வாங்குவாங்கம்மா. வாங்க தயாரா தான் இருக்காங்க. அப்போ நம்ம வேன்ல போலாமாப்பா? ஆமாம்மா, போகதான் போறோம். புது சட்டை போட்டுக்கிட்டு பாட்டு படிக்கிற வேன்ல ஓடுற மரத்தை பார்த்துக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகதான் போறோம். தை பிறந்த உடனே போவோம். ஐ அப்பா மகளே எங்க போயிட்டு வரீங்க? எள்ளு பூஜைக்கு போயிருந்தோம். செல்வி, என்னங்க? நம்ம அவ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறா. என்ன விஷயம்? இவகிட்ட கேளு. நான் போயிட்டு இந்த ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன். எதுக்குங்க? எள்ளுக்கு, எள்ளு வெள்ளாமைக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இவகிட்ட பேசு, என்னன்னு தெரியும். இப்ப வந்துருந்தேன். ஓ அந்த பெரிய மனுஷிட்ட கேட்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட புது சொக்கா போட்டுட்டு பாட்டு பாடுற வேன்ல ஓடுற மரத்தை பார்த்துட்டு கோயிலுக்கு போகணும்னு கேட்டேன். அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. என்னங்க என்ன சொல்றா? நம்ம கோயிலுக்கு போறோமா? ஆமா செல்வி, உள்ள ஆசைப்பட்டதல்ல, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன். அது எப்படி அவங்க எல்லா வீட்லயும் பொண்டாட்டி என்ன கேட்டாலும் கெஞ்சினாலும் நடக்கிறது இல்ல, மிரட்டினாலும் நடக்கிறது இல்ல. ஆனா பிள்ளைங்க கேட்டா மட்டும் உடனே நடந்துருது. இது என்ன கணக்குனே எனக்கு புரியலப்பா. இதே கோயிலுக்கு போகணும்னா நான் ஒரு வாரம் 10 நாள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்பாரு இல்ல. இன்னைக்கு உங்க பொண்ணு கேட்டானு உடனே சரின்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு கணக்கு வேன், தப்பு கணக்கு. தப்பு கணக்கு இல்ல செல்வி, இதுதான் குடும்ப கணக்கு. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்க ஆசைப்பட்டாலும் தெரிஞ்சா அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு எல்லா அம்மா அப்பாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு மேல முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம உழைக்கிறது, பாடுபடுறது எல்லாம் பிள்ளைங்களுக்காக தானே. இதுதான் குடும்ப கணக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குடும்ப கணக்குங்கிற இந்த கதை முடிஞ்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருந்ததுன்னு ஒரு 2 வரியில கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.